சின்ன பொண்ணு, எங்க அம்மாவும் தங்கச்சி வாரவ சின்ன பொண்ணு எந்திரி, என்ன நினைப்பாங்க? வந்தா வரட்டும். ஏல உன் தங்கச்சி வாழாம இங்க வந்து இருக்கா, இப்படி உன் பொண்டாட்டிய மடியில போட்டு படுக்க வச்சிருக்கிய, இத பாக்கும்போது அவன் மனசு எவ்வளவு சங்கடமா இருக்கும். என்னத்தே, அவளை புருஷன் வீட்டுக்கு போக கூடாதுன்னு யாரு சொன்னா? அங்க போய் அவ புருஷன் மடியில போய் படுத்து கிடக்க வேண்டியதானே? அண்ணே, நானும் என் புருஷன் கூட வாழ்ந்தவதான். என்னமோ கல்யாணம் கட்டி கொடுத்த உடனே இங்க வந்து இருந்த மாதிரி பேசிட்டு இருக்கிய. நாளா என் மாமியார கண்ட உடனே டக்குன்னு எந்திரிச்சிருவேனே. எந்திரிச்சு உடனே உங்க மாமியாருக்கு சலிட் அடிச்சுட்டு அப்படியே கிச்சன்ல போய் சமைக்கிற வேலை தான் பாப்ப, அப்படிதானே? இன்னைக்குதான் பார்த்தோம் சண்டையில உன் மாமியாருக்கும் புருஷனுக்கும் என்ன மரியாதை கொடுக்குற. மாலா, சின்ன பொண்ணுகிட்ட நீ வாய குடுக்காதடி, உனக்குதான் அசிங்கம், பாத்துக்க. அப்போ உன் மருமக குத்தி குத்தி காட்டிட்டே இருப்பா, நான் பாத்துக்கிட்டே இருக்கணும்னு. ஏடி, அந்த கிறுக்கி என்னமோ பேசிட்டு போறா, நீ காது கொடுத்தே கேட்காதடி. உன் அண்ணன் மனசுல இடம் பிடிக்க பாரு. ஆமா, இப்ப அவன் மனசுல மட்டும் இடம் பிடிச்சு எனக்கு என்ன நடக்க போகுது? ஏடி லூசு, உன் அண்ணன் மனசுல நீ இடம் பிடிச்சிட்டேன்னு வையேன், சின்ன பொண்ணு உன்னை என்ன பேசினாலும் சரி சண்டைக்கு போவான். பிறகு அவ 2 பேருக்குள்ளதான் சண்டை வரும். அப்புறம் உன் பேச்சுக்கே வரமாட்டாடி. சரிம்மா. 2 சூனியக்காரிகளும் ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்காள்வல. அம்மா சொல்லுமா, அண்ணன் மனசுல இடம் பிடிக்க நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா, சொல்லுமா. கூமுட்ட பையன்டாட்டி, உனக்கு அறிவடி இருக்கு. அறிவு இருக்கிறவ இங்க தாய் வீட்டுல கிடப்பாளா? புருஷன் வீட்டுல போய் கிடக்க மாட்டா. பிளான மட்டும் சொல்லு. கிட்ட வாடி. ஓகே டன். நீ ஜூஸ் குடிக்கிறீங்களா இல்லனா காஃபி குடிக்கிறீங்களா? நீ கிளவி ஏதோ மொக்க பிளான் போட்டு கொடுத்துருப்பா போல இருக்க, திடீர்னு உருகுறா. பரவாயில்லையே, சின்ன பொண்ணு எவ்வளவுதான் மாலாவை திட்டுனாலும் இவ்வளவு அக்கறையா கேக்குறா. ச்சே, என் தங்கச்சின்னா தங்கச்சி தான். சொல்லுங்க, நீ காஃபி வேணுமா இல்ல டீ வேணுமா? ஜூஸ் எதுனாலும் நான் உங்களுக்கு உடனே போட்டு தரேன். சரி மாலா, உன் கையாலே உரிச்சு எனக்கு மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்து வர்றியா? மாதுளம்பழத்தை நானே உரிச்சு நானே ஜூஸ் போடணுமா? ரொம்ப கஷ்டமாச்சே. அண்ணி, மாதுளம்பழம் வேண்டாம், ஆப்பிள் இருக்குல்ல, அதை வேணா கட் பண்ணி ஜூஸ் போட்டு கொண்டு வரவா? வேண்டாம் மாலா, ஆப்பிள் ஜூஸ் குடிச்சு குடிச்சு போர் அடிச்சு போச்சு. எனக்கு மாதுளம்பழம் ஜூஸே கொண்டு வா. சோ, எல்லாம் என் தலை எழுத்து. ஏம்மா, என் கூட கொஞ்சம் கிச்சன் வரைக்கும் வரியா? எனக்கு தெரியும்டி, கொள்ள மாடு, நீ மட்டும் தனியாவ ஜூஸ் போடுவ, சேர்த்து உங்க அம்மாவே கூட்டிட்டு போக மாட்டேன். மாலா, அம்மா பாவம் வயசானவங்க இப்பதானே வந்து உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வா. ச்சே, என் ராசானா ராசாதான். என் மவன் என் மேல என்ன பாசம் வச்சிருக்கான். ஏட்டி, எனக்கும் இடுப்பு வலிக்குதுடி, போ போய் எனக்கும் மாதுளம்பழம் ஜூஸ் கொண்டு வா. என்னம்மா கோர்த்து விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? இருடி, உன்னை இன்னும் வேலை வாங்குறேன். மாலா மாலா, உங்க அண்ணனே பாவம் இப்பதான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து மாதுளம்பழம் ஜூஸ் கொண்டு வந்துருன்னு. சரி, நீ நம்ம வீட்ல ஒரு நாய்க்குட்டி வளர்க்கோம்ல, அதுக்கும் சேர்த்தே போட்டுறவா? அதுவும் சரிதான், அதுக்கு வாயா இருக்கு. நம்மளுக்கே ஜூஸ் குடிக்க ஆசை இருக்கும் போது அதுக்கு ஆசை இருக்காதா? சேர்த்தே எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வாரேன். ஏமா, மாலா இப்ப முன்னாடி மாதிரி இல்லல, நல்ல வேலை செய்யறா. ஆமல, அவளுக்கு இப்ப கஷ்டத்தை அனுபவிச்ச பிறகுதான் தெரியுது. ஏல, உன் தங்கச்சி கிட்ட கோவத்தை குறைக்க சொல்லிருக்கேன்ல, இந்த ஏத்து பேசுறதெல்லாம் பேசக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லுவாவ, இனிமே வயசுக்கு வந்தான்னா வராம போனா என்ன? பரவாயில்ல, என் மொவலை நம்ப ஆரம்பிச்சிட்டான், அது போதும். இந்த மாதுளம்பழத்தை எவனாவது ஜூஸ் போடுவானோ? உரிக்கிறதுக்குள்ள முதுகே வலிக்குது, என்ன கஷ்டமா இருக்கப்பா. மாலா மிக்ஸி அரைக்கிற சவுண்ட பார்த்தா வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு போல இருக்கு. பரவு, நீ என் மொவலை பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்க? அவ பார்க்கதான் அமைதியா இருப்பா, வேலை செஞ்சா சும்மா சூறாவளி மாதிரி சொல்லண்டு சொல்லண்டு செய்வாடி. டேங்க அப்பா, கிழவிக்கு பேச்சுக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இருக்காது. எல்லாரும் ஜூஸ குடிங்க. மாலா, இவ்வளவு சீக்கிரத்துல எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கிய? சொல்லு, எல்லாம் ஓ மேலையும் உன் பொண்டாட்டி மேலையும் உள்ள பாசம் தானே? சொல்லு. எல்லாம் ஓ மேலையும் அண்ணி மேலையும் உள்ள பாசம் தானே, புரிஞ்சுக்கிட்டா சரினே. நீ நினைச்சிட்டு இருக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி தானே நம்ம தங்கச்சி நம்ம மேல பாசமா இருந்தா, இப்ப நம்மள எட்டியே பார்க்க மாட்டேங்கன்னு. அப்படியெல்லாம் இல்லனே, எப்பவுமே நான் உன் தங்கச்சி தானே. எங்க அப்பா, ஆத்தாளுக்கும் மொவலுக்கும் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் போல இருக்க. ஏட்டி, உன் அண்ணிக்காரிட்ட வேற ஏதாவது வேணுமான்னு கேளுடி லூசு. ஏம்மா, வேணும்னு சொல்லிட்டானா என்ன பண்றது? முதல்ல கேளம்டி, இப்பதானே ஜூஸ குடிச்சிருக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லுவா. கேக்குறேன். அண்ணி, உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? நீ நானே உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன் மாலா, ஜூஸ் இனிப்பு தானே, அதுக்கு நம்ம ஏதாவது காரமா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் பாத்துக்க. எனக்கு பிடிச்ச வெங்காய பக்கோடா கொஞ்சம் காரமா செஞ்சு கொடுக்குறியா? மாலா, உங்க அண்ணனுக்கு வெங்காய பக்கோடா பிடிக்காது இல்ல, அதே வெங்காயத்துல வெங்காய போண்டா போட்டு கொடுத்துறியா? ஏண்டி முறைக்கிற, செஞ்சு தாரன்னு சொல்லு. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
புருஷனும் பொண்டாட்டியும் விதவிதமா ஹோட்டல்ல ஆர்டர் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கே. நான் உங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கணும்னா என் தலையெழுத்தா? நான் உங்களுக்கு வேலைக்காரியா கேக்குறேன்? அட பாவி மட்டை, கடைசியில வெண்ணு திரண்டு வர நேரம் பானையை உடைச்சுட்டியே. உன் அண்ணன் மனசுல இடம் பிடிக்கணுமா வேண்டாமா லூசு? போமா, அந்த கேன பைய மனசுல நான் இடம் பிடிச்சா என்ன, பிடிக்காம போனா என்ன? இப்ப சொல்லுங்க, உங்க தங்கச்சி எவ்வளவு பாசமா வச்சிருக்கான்னு. இதுதாங்க அவர் ரியல் ஃபேஸ். நடிப்புலாம் ரொம்ப நேரம் நிலைக்காதுங்க. மாலா, ச்சே, உன் பேச்ச கேட்ட மத்தியா என் புத்திய செருப்பால அடிக்கணும். டேய் ராஜா, உன் வைஃப் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுடா, இன்ட்ரோ கூட. குத்துக்கள் மாதிரி ஒருத்தி வயித்தை தள்ளிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கால, நான் தான் உங்க ஃப்ரெண்டோட பொண்டாட்டி. என்ன ராஜா, உன் டேஸ்ட் இப்படி இருக்கு? நான் கூட உன்னோட அக்கா நினைச்சிட்டேன். என்னது அக்காவா? என்னடி சொல்ற? என் பொண்டாட்டி பார்த்தா அக்கா மாதிரியா இருக்கு. ரொம்ப பல்ல காட்டாத, அப்புறம் வாயில இருக்க செட்டு பல்ல கலத்தி கையில குடுத்துருவேன். சாரிங்க, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உண்மையாவே அவனுக்கு அக்கா மாதிரி தான் இருக்கீங்க. சாரி, நீங்களும் தப்பா எடுத்துக்காதுங்க. என்ன, பக்கத்துல இருக்க பொண்ணு உங்களுக்கு மகா மாதிரி இருக்கா. என்னங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா? அவளும் நானும் ஒண்ணா படிச்சோம். அவ என்னோட காலேஜ் மேட். சாரிங்க, என் கண்ணுக்கு நீங்க அந்த பொண்ணோட அம்மா மாதிரி தான் தெரிஞ்சீங்க, அதான் சொன்னேன். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை பிள்ளைங்க இருக்கு? என்னடி நீ பாக்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்கேன்னு சொன்ன உடனே ரொம்ப தான் பல்ல காட்ற? ஏங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் கோவப்பட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, உங்க பிள்ளைல காலேஜ் படிக்குதா இல்லனா வேலைக்கு போகுதா? ஏங்க, நானே இப்பதான் மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கேன். யாருக்கு? உங்க பொண்ணுக்கா இல்ல பையனுக்கா? கங்க்ராச்சுலேஷன். ஐயோ அக்கா, நீங்க வேற, இவளுக்கு தான் நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம், அதான் இன்விடேஷன் கொடுக்கலாம்னு வந்தோம். அட கடவுளே, இந்த முத்துன முஞ்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? என்னங்க, எனக்கு என்ன குறைச்சல? நான் இந்த வயசுலயும் எவ்வளவு அழகா ஸ்லிம்மா கியூட்டா இருக்கேன். அம்மா, அதெல்லாம் நாங்க சொல்லணுமா? நீயே சொல்லக்கூடாது. ராஜா, சின்ன பொண்ணு, இளவரசிய ரொம்ப கிண்டல் பண்ணாத, அவ சரியான கோபக்காரி. யோ, என்ன கிண்டல் பண்ணா மட்டும் பல்ல காட்டிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட கிண்டல் பண்ணா மட்டும் உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? சுவாட புட்டி கண்ணாடியா அடிச்சு உடைச்சு விடுவேன். இதெல்லாம் உனக்கு தேவைதான் ராஜா. காலேஜ்ல உன்னை உருகி உருகி சுத்தி சுத்தி வந்தாலே சுஜா, அவளை மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தனா இன்னைக்கு உன் நிலைமை ஓஹோன்னு இருந்திருக்கும். உங்க பேரே அருமையான பேரு. அந்த நேரம் நீ அவாய்ட் பண்ண, கடைசில பாரு உனக்கு ஒரு வயசான ராட்சசி பொண்டாட்டி கிடைச்சிருக்கு. அடிங்க, யார பாத்துடி வயசான ராட்சசின்னு சொல்லிட்டு இருக்க? எவ்வளவு திமிர் இருக்கும். மூஞ்ச பேரு முத்துனா மூஞ்சங்களா இருந்துகிட்டு எதுக்குடி இப்பெல்லாம் உங்களுக்கு கல்யாணம்னு ஒரு கேடு? இன்னும் 10 வருஷம் விட்டா 60ஆம் கல்யாணம் பண்ணி தொலைய வேண்டியதானே? அடியே, பத்திரிக்கைய வச்சமா காப்பிய குடிச்சமான்னு போயிட்டே இருக்கணும். சும்மா அந்த காலத்துல இவ காதல் பண்ணாவலாம், ஏன்டா மிஸ் பண்ண வந்து இந்த கதையெல்லாம் ஏன்டா வந்து விடக்கூடாது, சரியா? எப்படி ராஜா, உன் பொண்டாட்டி கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துற? உண்மையிலே நீ ரொம்ப பாவம் ராஜா. இளவரசி சும்மா இருடி. டேய் ராஜா, இதுக்குதான் உன்னை விட சின்ன பொண்ணா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிருந்தனா உன் பேச்ச கேட்டிருப்பா. உன்னை விட வயசு இவளுக்கு எப்படி அதிகமா இருக்கும், அதான் உன்னை பேச கூட விட மாட்டா. அடிங்க, செருப்பு பிஞ்சிரு மாத்துக்க. எங்க அம்மாவுக்கு டெலிவரி பார்த்த ஆயாவா நீ? இப்படி வரிசையா புட்டு புட்டு வைக்கிற? ஏய், என்னங்கடி, என் புருஷனுக்கு வயசு 47, அவரை விட 10 வயசு நான் கம்மி. ஒரிஜினலா இருக்கிற நான் உங்களுக்கு வயசானவ? டை அடிச்சுக்கிட்டே ஊரையே ஏமாத்துறானே இந்த கலட்டு பைய, இவன் உங்களுக்கு இளமையானவனா? என்னது டையா? ஐயோ, சின்ன பொண்ணு என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி மானத்தை வாங்குறாள. என்னங்கடி, இன்னும் நம்பல? இத பாருங்க. ராஜாவோட தாத்தாவா? இதுதான் உங்க ஃப்ரெண்டு ராஜா. என்ன ராஜா, இவ்வளவு வயசானவனா இருக்க? என்ன உங்க ராஜா 20 வயசு கொஞ்சம் குமரனா? நேத்து வந்திருந்தீங்கன்னா இப்ப போட்டோல பாத்துருக்க ராஜாவை நேர்ல பாத்துருக்கலாம்.